உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிரூட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். கீர்த்தனையிலே இயேசு நேசிக்கிறார். இயேசு இது வேறு பாடல். எழுதப்பட்ட பாடலாக எனக்கு ராகம் தெரியாது. எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த டியூனைத்தான் நான் உங்களுக்கு பாடி காமிக்க போகிறேன். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த தென்னமா தவமோ, இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ, நீசனாமெனைத்தாம் இயேசு நேசிக்கிறார், நீசனாம் எனைத்தாம் இயேசு நேசிக்கிறார், மாசில்லாத பரன் சுதனே தன் முழு மனதால் நேசிக்கிறார். இந்த பாடலை 19ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்தில் கொலை குற்றத்திற்காக தூக்கு தண்டனை பெற்ற கைதி ஒருவர் சிலத்தார் இருந்தார். சிறைச்சாலை கைதிகள் மத்தியில் ஊழியம் செய்து வந்த நற்செய்தி பணியாளர் ஒருவர் அவரை சந்தித்து அன்பாக பேசி இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று பாடினார். அதை சொல்லும் பொழுதும் எனக்கு இன்னும் ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. நான் இந்த மாதிரி ஜெயில் ஊழியத்திற்காக சிங்கப்பூரில் இருக்கும் பொழுது என்னை கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே அந்த இடங்களுக்கு நான் போன போதும் தமிழ் வசனங்கள் பேசுவேன், தமிழ் கதைகள் சொல்லுவேன், தமிழிலே பேசி தமிழை வளப்படுத்தக்கூடிய அந்த படிப்பு எழுத்து அறிவு இல்லாத அந்த தமிழர்கள், சில சீனர்கள், சில மலே ஜெயில் கைதிகள், எப்படி என்னுடைய கிளாஸுக்கு 30 பேர் வருவார்கள். 10, 20 என்று இருந்தவர்கள் 30 பேர் வருவார்கள். என்னிடத்தில் படித்தவர்கள் ஒரு வருஷத்திலே அவர்கள் 10ஆம் கிளாஸ் எழுதுவார்கள், பாஸ் பண்ணிடுவார்கள். அப்புறம் அவர்கள் 2ஆம் வருஷம் எழுதும் பொழுது ஃபஸ்ட் இயர் பிஏ எழுதலாம். அவர்கள் வயசு என்ன, அவங்களுக்கெல்லாம் 30 வயசு, 40 வயசு, 28 வயசு. ஆகவே அவர்களுக்கு எழுதுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அவர்களுடைய எழுத்து வன்மையும் சொல் வளமும் நான் அவர்களை பெருக்கச் செய்தேன். அப்பொழுது அவர்கள் மீது ரொம்ப பாசமாக இருப்பார்கள். சில சமயத்தில் என்னோட பக்கத்தில் உட்காந்து நான் உள்ளே போய் உட்காந்துருப்பேன் அவங்க ரூமில். அவங்க ரூம்னு சொன்னால் அவங்க படிக்கிறதுக்காக கிளாஸ் ரூம் எல்லாம் கம்பி போட்டிருக்கோம். நான் உள்ளே போவேன். மற்றவர்கள் அப்படி இல்லை, கம்பிக்கு வெளியவே சேர் போட்டு பாடம் நடத்துவார்கள். இவருடைய போர்டில் எழுதி போடுவார்கள், அவர்கள் படிப்பார்கள். நான் அப்படி நினைக்கவில்லை. அவர்கள் என்ன பயப்படுவார்கள் என்றால், இந்த கைதிகள் அவரை ஏதாவது இம்சை பண்ணி அவரை தங்களுடைய பிணை கைதியாக வைத்துக்கொள்ள கூட வைப்பார்கள் என்று பயந்துட்டு போக மாட்டார்கள். அங்கே சிங்கப்பூரில் இந்த பாடம் கற்றுக் கொடுக்கிறவர்கள் பேர் செகுன்னா ஆசிரியர் என்று ரொம்ப ஃபேமஸான மனிதன். நான் அவர்களோடு பேசுகிறது அநேகர் கேட்டு ரொம்ப நல்ல முறையில் முன்னேறி கொண்டார்கள். ஒரு சமயம் நான் அங்கே இருந்த சமயத்தில் ஒரு தம்பி முன்னேறமாக படித்து அவர் எம்ஏ எழுதி முடித்து பாஸ் பண்ணார். அப்புறம் இன்னும் அநேக பையங்கள் ஃபார்ம் 5, அதாவது 10th கிளாஸ் எழுதி பாஸ் பண்ணார்கள். அநேகர் அப்படி படித்து முன்னேறினார்கள். அவர்கள் மத்தியில் நான் பாடல் என்று கேட்பார்கள். அப்பொழுது பாடினா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க, மற்ற கிளாஸுக்கு என்று பாடுகிறது இல்லை. ஆனால் அவர்கள் தன்னையும் பொருட்டாக மதித்து இயேசுவை நேசிப்பதற்காக இவந்தவருக்கு சொல்லப்பட்டது. இது எந்த இடத்துல எனக்கு தெரியவில்லை, சிறைச்சாலையிலே என்று போட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் உண்மை அதுவே. அதைத் தொடர்ந்து பல வாரங்கள் இருவரும் வேத புத்தகத்தை சேர்ந்து வாதித்து இயேசுவின் தியாக அன்பை குறித்து சிந்தித்தனர். தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் நாளுக்கு முன்னர் அக்கைதி ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பிரக்கன்ரிச் என்ற புது பெயரும் பெற்றார்.
அவரை தூக்கிலிட்ட பின்பு அவருடைய உடைமைகளை அவரது சிறை அதிலிருந்து எடுத்து செல்ல அவரது உறவினர் வந்தார்கள். அப்பொழுது அவர் தலையணைக்கு கீழே ஒரு சிறு காகிதத்தில் இப்பாடலை எழுதி வைத்திருந்தார். அப்பாடலில் ஒவ்வொரு அடியையும் தன் வாழ்வின் அனுபவ சாட்சியாக பிரங்கன்ரிச் எழுதியிருக்கிறார் என கூறினால் அது மிதையாகாது. அவர் தன் வாழ்வில் இறுதி நாட்களை நல் நம்பிக்கையுடையவராய் தன் அன்பர் இயேசுவோடு என்றென்று வாழும் பரலோக வாழ்வை எதிர்நோக்கியவராய் தைரியத்துடன் சாட்சியாக அச்சிறையிலே நடந்திருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். இயேசு நேசிக்கிறார் என்ற பாடல் பிரக்கன்ரிச் என்பவர்தான் எழுதினது. நாதனை மறந்து நாட்களை தொலைத்து ஆசை இயேசுவென்னை அன்பாய் நேசிக்கிறார். நானே பல சமயங்களிலே எங்கள் வீட்டில் பாடுவேன். அது எங்களுடைய மனைவிக்கு ரொம்ப பிரியமான அந்த ராகமும் அந்த டோனும் இருப்பதாக அவர்கள் விரும்புவார்கள். நாங்கள் இதை எங்களுடைய குடும்ப ஜெபத்திலும் கூட நாங்கள் சொல்லுவோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட உயிரோட்டமான பாடல்களையும் நமக்கு கீர்த்தனையில் அநேகர் வடிவமைத்து கொடுத்துக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாம் சந்திப்போம். வணக்கம்.